ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வியூஸ். எப்போவுமே ஒயிட் ரைஸ் வச்சு தோசை சாப்பிட்றதுக்கு பதில் நீங்கள் டயட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரௌன் ரைஸ் தோசை செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 2 கப் அளவில் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு உளுந்து, ஏன்னா ரைஸ் வெறுமனே கார்போஹைட்ரேட்ஸ், ஸோ அதுக்கான ப்ரோட்டீன் வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணுன்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே உளுந்து யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம். மாவு அரைக்கும் போது நிறைய பேர் வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் வெந்தயம் எதுக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னா, நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்னால நம்ம பாடியில் இருக்கிற டயபெட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் சுகர் ஏறிடக்கூடாது. அதனால தான் கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கழுவி ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இப்போ 7லேருந்து 8 மணி நேரம் ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். எங்கள் வீட்டில் ஆட்கள் கம்மி, அதனால தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு மாவு நிறைய தேவைன்னா 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். மாவை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரனே அரைச்சி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடுறேன். இது கூடவே நான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் போல் விட்டுடுங்க. இப்போ நான் காலையில் ஆட்டி போட்டேன். இப்போ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. இதை ரொம்பவும் புளிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாவு புளிச்சாவே இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ இதை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தோசை ஊற்றுற பதத்துக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கல்லும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தோசை ஊற்றி பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் வழக்கமாக தோசை ஊற்றும் போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஓட்டை இருக்கணும்னுவாங்க. அப்போ தான் அது சூப்பரான தோசைன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. வெயிட் லாஸ் அண்ட் டயட்டில் இருக்கவங்க, நான் வந்து வெயிட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோசை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக்ஸில் இருக்கவங்களுக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டுமே நம்ம நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி தாங்க இருந்தது. பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரௌன் ரைஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்கேன். 7 நாளும் 7 விதமான சட்னியோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.